அவர் மாதிரி யாராவது இருக்க முடியுமா உலகத்துல? அரசியல் இனிமேல் சுத்தமா நடத்தணும், நல்லபடியா நடத்தணும், மக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு யாராவது நினைச்சா காமராஜர் படுத்த இடத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்தமாக அரசை நடத்தியதும் சரி, மக்களுக்காக திட்டம் போட்டு மக்களுக்கே கொண்டு சேருதான். எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நான் படிக்கிற நேரத்தில் எனக்கு பணம் இல்லை, கிடையாது. குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய 6, 7, 8வது வகுப்பு நான் கோம்பையில் படிக்கின்ற நேரத்தில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க வேலை செஞ்சுதான் சாப்பிட்றாங்க, அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டாங்க. அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுகிற திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சுப்பிரமணியம் இது நடக்கவே நடக்காதுன்னு. ஏன்? நிதி ரொம்ப பெரிய நிதி நமக்கு தேவையா இருக்கும். பட்ஜெட் சொல்றாருங்க குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு 21 லட்சம்னு. இன்னைக்கு நடக்குமா? நிதி இருந்தா தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியும்னு. அந்த இலவச உணவை நான் சாப்பிட்டு படித்து 6, 7, 8 படித்து நான் வந்திருக்கிறேன். அவர் போட்ட சோத்துல வளர்ந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க. அது 6